லைஃப்பில் என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் சில மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரேக் ஆகி என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி சில சூழ்நிலைலாம் வரும். அந்த டைமில் நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கைட் பண்ணுறவங்க, நம்மளை அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வர்றவங்கள தெரிஞ்சு அவங்களோட ஷேர் பண்ணணும். லைஃப்பில் 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. யார்கிட்ட பேசுகிறோம், யார் பேசுகிறத கேட்குறோங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நீங்கள் மேலே வர்றது பிடிக்காது, அதே மாதிரி அவங்கள விட மேலே வந்துடுவீங்களோன்ற ஒரு இது இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கா இல்லையான்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரொம்ப நல்லவங்க நம்மளை சுற்றி இருப்பாங்க, கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத பெயின் எல்லாம் கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நல்ல க்ளோஸ் பீப்புள்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட நல்ல ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட கஷ்ட காலத்தில் வந்து பேருதவியாக இருக்கும். பணம், காசு, பொருள் இதெல்லாம் கொடுத்து யாரும் உதவ முடியாது. அப்படி உதவுங்களை காட்டிலையும் நல்ல வார்த்தைங்க, நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு வழி நடத்துதல் கொடுக்குறவங்க தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? உங்களை யாராவது காலி பண்ணியிருக்காங்களா, இல்லை காப்பாற்றி உங்களை நல்லா தேத்தி வழி நடத்தியிருக்காங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.